நண்பர்களே, உங்களை எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. I am very happy to address this press meet after a long time. I am more happy to be with you today to share some thoughts of the development of Osur area and as well as the political development. இன்றைக்கி என்ன மெயினானா, நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, அரசியலை சார்ந்தும் அதை தாண்டி ஓசூர் பகுதியினுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். எப்பவும் போல் 2-3 பாயிண்ட் உங்களோட இப்போ பேசுகிறேன். கடந்த வாரம் நான் டெல்லிக்கு போய் எப்பவும் போல் அமைச்சர்களை சந்திக்கக்கூடிய காரியங்கள்லாம் நடந்தது. அதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ கொடுத்துருக்கேன். அதில் முக்கியமான சப்ஜெக்ட், இன்றைக்கி ஹாட் சப்ஜெக்ட் ஒசூர் ஏரியாவில் என்னென்னா, விவசாயிகள் நிலத்தை அரசாங்கம் எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் அபகரிக்கக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. ஓசூர் பகுதியில் வாழக்கூடிய வளமான விவசாயிகளுடைய நிலத்தை அரசாங்கம் தன்னுடைய எந்த காரியங்களுக்காகவும் எடுக்கக்கூடாது என்பது முக்கியமான கோரிக்கை. அதை மத்திய அரசாங்கத்திடம் சொல்லி வந்திருக்கின்றேன். அதுபோலவே இந்த விவசாயிகளுக்காக இருக்கின்ற மானிய பிரச்சனை, மாங்கனி விவசாயிகளுக்கு ஏற்கனவே ஆந்திரமும் கர்நாடகமும் ஒரு டன்னுக்கு 6000 ரூபாய் என்று சப்சிடி கொடுத்து கொண்டிருக்கிறார், மானிய தொகை கொடுத்து கொண்டிருக்கார்கள். அது தமிழ்நாட்டிலே குறிப்பாக நம்முடைய விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌஹான் இடத்திலே கேட்டிருக்கிறேன். உறுதியாக அதை செயல்படுத்தி கொடுப்போம் என்று ஏற்கனவே சொன்னார். இப்போதும் தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் அதுக்குரிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆக மாங்கனி விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற இழப்பை ஈடு செய்து கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசாங்கத்திற்கு 50%, மாநில அரசாங்கத்திற்கு 50% கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இதை ஒத்துக்கொண்டிருக்கார்கள். அதுபோலவே ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவித்த தென்னை விவசாயிகளுக்கு வேண்டிய அத்தனை நடவடிக்கைகளையும் உரிய நேரத்தில் உரிய இடங்களில் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதுபோலவே இந்த விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை, எடுத்த நிலங்களுக்கு உரிய காப்பீட்டுத் தொகையை கொடுக்கப்படவில்லை. அது எஸ்டிஆருக்கு எடுத்திருந்தாலும் வேறு எதற்காக எடுத்திருந்தாலும் அவர்களுடைய காப்பீட்டுத் தொகையை வேறு மாநிலங்களிலே, அண்டை மாநிலமாக இருக்கின்ற கர்நாடகத்திலே கொடுக்கின்ற அளவிற்கு இங்கே கொடுக்கப்பட வேண்டும். அதை அடுத்து விவசாய நிலங்களுக்கு ஏற்கனவே விமான நிலையம் கட்டுவதற்காக நம்முடைய மாநில அரசாங்கம் 2000 சில்லரை ஏக்கர் எடுப்பதாக டிட்கோ நிறுவனம் மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள். அவர்கள் அந்த காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இங்கே விவசாய நிலத்தை அழித்துத்தான் ஒரு விமான நிலையம் வர வேண்டும் என்பது தவறான முன்னுதாரணம். ஆகவே விவசாயிகள் நிலத்தை பேரிகை பாகலூர் பகுதியிலே, ஓசூர் பகுதியிலே அந்த விளை நிலங்களை எடுத்து விமான நிலையம் அமைக்க தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் கேட்டுக்கொண்டதை போல இருக்கின்ற விமான நிலையத்தை மேம்படுத்தி அதற்கு வேண்டிய பணிகளை செய்து கொடுத்தாலே இங்கே ஓசூர் மாநகரத்திற்கு விமானங்கள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் புதிய விமான நிலையம் இப்போதைக்கு தேவையில்லை. இருக்கின்ற விமான நிலையத்தை மேம்படுத்தி விமானங்களை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதுபோலவே ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே ரயில்வே கிருஷ்ணகிரி, ஜோலார்பேட், ஓசூர் இந்த பணி யாரும் சிரிக்க வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதை கடந்த வாரமும் நான் ரயில்வே அமைச்சரிடத்தில் சொன்னேன். அது பேசுகின்ற போது திமுக எம்பிகள்லாம் கூட இருந்தாங்க. முரசொலி, சுதா போன்ற எம்பிகள்லாம் கூட இருந்தாங்க. அந்த ரயில்வேல இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், அந்த டிபிஆர் முடிக்கப்பட்டு நிதி ஆயோக்கு போயிடுச்சு. நிதி ஆயோக்கில் அந்த ஃபண்ட்ஸ் சேங்ஷன் ஆன உடனே அது மத்திய அமைச்சருடைய ஒப்புதலுக்கு போகும். அதற்கு பிறகு பிரைம் மினிஸ்டருடைய அப்ரூவலோடு அது நம்முடைய அறிவிப்புக்கு வந்துவிடும். ஆக நான் இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா, இதை நான் சொல்கிறத விட நம்முடைய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களே இங்கே இதை சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அப்போது தான் அது ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஆகவே விரைவிலே இந்த அறிவிப்பை அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வாயின் மூலமாகவே நாம் கேட்கப் போகிறோம். ஆக இந்த ரயில் பாதை வருவது உறுதி. ஆனால் சற்று காலதாமம் ஆகியிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதை பல்வேறு இடைஞ்சலுக்களே இதை கொண்டு கொண்டிருக்கிறோம். அதுபோலவே மத்திய மாநில அரசாங்கம் ரெண்டும் சேர்த்து நமக்கு ஓசூருக்கு ஒரு மெட்ரோ ரயிலை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த டிபிஆர் முடியல, நடவடிக்கை நடக்கலை. அது காரணம் என்னன்னு சொன்னால், டிபிஆர் முடியல. ஆகவே நம்முடைய மாநில முதல்வர்
அவர்களை சந்திப்போம் என்றும் கேட்டிருக்கிறோம். 2 மாநில முதல்வர்களும் பேசினால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கப்பட்டு மெட்ரோ ரயில் உருவாக்கப்படும். இந்தியாவில் இது முதல் முறையாக 2 மாநிலங்களுக்கு இடையில் வரக்கூடிய மெட்ரோ ரயில் என்பதால் 2 மாநில முதல்வர்களும் உடனடியாக தலையிட்டு முடித்து கொடுக்க வேண்டும். இதற்குரிய அனுமதியை மத்திய அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்து விட்டது. அதை நாம் மக்கள் மத்தியிலே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அதுபோலவே இங்கே விமான நிலையத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சுந்தரையா வந்திருக்கார். தொழில் அதிபர்களை நான் ஏற்கனவே அழைத்து சென்று பெங்களூரில் இருக்கக்கூடிய பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எம்டியோட உட்காந்து பேசணும். அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு எங்கே இடம் கொடுத்தாலும் நாங்கள் வர்றோம், இந்த இடம்தான் இல்லை அந்த இடம்தான் இல்லை, எங்கே நீங்கள் இடம் கொடுத்தாலும் நாங்கள் விமான நிலையம் கொண்டு வர தயாராக இருக்கோம். ஆனால் கர்நாடக மாநில அரசாங்கம் ஓசூருக்கு விமான நிலையத்தை கொண்டு வருவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அங்கே ஒரு போர்டு மீட்டிங் நடக்கும். அந்த போர்டு மீட்டிங்கில் அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்களும் DK சிவகுமார் அவர்களும் ஓசூர் விமான நிலையம் 2வது விமான நிலையத்தை ஓசூருக்கு செல்லாமல் நாங்களே பெங்களூரில் இடம் கொடுக்குறோன்னு பேசி நிறுத்திடுறாங்க. இது மாநில அரசாங்கத்துக்கு சொல்லிட்டோம். ஆக இதை உடனடியாக மாநில அரசாங்கம் தலையிட்டு அந்த மாநில முதல்வரோட பேசி ஓசூர் விமான நிலையத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை தவறவிடக்கூடாது. அது அடுத்த கட்டம். ஆனால் உடனடியாக இந்த விமான நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர என்பது முதல் கட்டம். விமானத்தை நம்ம ஓசூரில் பார்க்கணும். இதுதான் முதல் கோரிக்கை. அது 2வது கோரிக்கையாக வச்சுக்கலாம். மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் உட்காந்து பேசினா முடிஞ்சிடும். அது மாதிரியே ஓசூர் நகரத்தில் இருக்கக்கூடிய ESI ஆஸ்பத்திரி சீக்கிரமாக நம்முடைய அமைச்சர் சோபா கரஞ்சி அவர்கள் அதை 500 படுக்கை அறிக்கை கொண்ட பெரிய ஒரு ESI ஆஸ்பத்திரி உருவாக்க அனுமதி கொடுத்திருக்கார்கள். அதுவும் விரைவாக நடத்தப்படும். இதையெல்லாம் தாண்டி முக்கியமான பிரச்சனை ஓசூர் பகுதியில் கூட கலவரப்பள்ளி டேம், அது கலங்கிய நீர் வருவதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். கலவரப்பள்ளி டேம் இருக்கக்கூடிய அந்த அணைப்பகுதியை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கூட நாம் கொண்டு வரலாம். ஓசூர் பகுதி மக்களுக்கு அது பயன்பாட்டிற்கு வரும். அதுபோலவே அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு கழிவு நீரை மாநில அரசாங்கம் கர்நாடகம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். அதற்கு DK சிவகுமார் அவர்களும் சித்தராமையா அவர்களும் கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நம்முடைய பிரகாஷ் MLA அவர்களுக்கு நான் ஏற்கனவே கோரிக்கை வைத்தேன். ஆளுகின்ற கட்சி அங்கே ஆளுகின்ற கட்சிக்கு இந்த கோரிக்கையை வைத்து கலவரப்பள்ளி அணைக்கு கழிவு நீரை கர்நாடகத்திலிருந்து அனுப்பக்கூடாது, இது நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதை உடனே செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக இந்த பணிகளை நாங்கள் முடித்துக் கொடுப்போம் என்ற உறுதியையும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விவசாய பிரச்சனை இந்த ஓசூர் தளி சூளகிரி பகுதியிலே விளை பொருளுக்கு நல்ல விலை கொடுக்கப்படவில்லை. இவர்களுக்கு ஒரு நல்ல MRP விலை கிடைக்க வேண்டும், அவருடைய விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதிகளை விவசாய பாதிப்பு இல்லாமல், விவசாய நிலங்களுக்கு சேதாரம் இல்லாமல் இந்த பகுதியில் ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ஜோன், விவசாய ஏற்றுமதி மண்டலத்தை தமிழ்நாடு அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஆக விவசாயிகளுக்கு ஆதரவாக விளை நிலங்களும் காப்பாற்றப்பட வேண்டும், விளை பொருட்களும் விலை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியிலே இது ஒரு எக்ஸ்போர்ட் ஜோனாக மாற வேண்டும். எப்படி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட் ஜோன், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கொண்டு வருகிறோமோ ஓசூர் பகுதியிலே விவசாயமும் தொழிலும் இரண்டும் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ஜோனை கொடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதுபோல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்களாம் வரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இந்த பகுதியில் நம்ம எக்ஸ் சேர்மன்லேருந்து பல தலைவர்களை இங்கே சந்தித்து நான் பேசினேன். இப்போ என்ன ஓசூரில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைனா குடிநீர் பிரச்சனை மிக பெரியதாக வரப்போகிறது. அதற்காக என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்திருக்கார்கள். அதையெல்லாம் இந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த கார்ப்பரேஷன் கமிஷனர், அது போலவே இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் கன்ஜெஷன், நேதாஜி ரோடு, இந்த 2 ரோடு, மகாத்மா MG ரோடில் இருக்கக்கூடிய டிராஃபிக் பிரச்சனை, இதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சப் கலெக்டரு போலீஸ் அதிகாரிகளாம் சந்திக்க போகிறோம். அது மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸையும் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸையும் வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வந்திருக்கிறது. அதையும் எடுத்து செய்ய காத்திருக்கிறோம். ஓசூர் நகரத்தை எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா இயக்கம் என்ன நினைக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே ஓசூரை ஒரு சிங்கப்பூர் போல மாற்றி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கனவாக இருக்கிறது. ஓசூர் டு பி டெவலப்டு அண்ட் கம்ப்ளீட்டட் லைக் எ ஸ்மால் சிங்கப்பூர். இந்த ஆசியாவிலே மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த நகரத்தை அரசியலோ இல்லை வேறு காரணங்களுக்காகவோ பாழ்படுத்தாமல் யார் அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்தாலும்
ஓசூர் நகரத்திற்கு ஒரு சிங்கப்பூரை போன்ற அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுத்து இங்கு வளமான வாழ்வை வாழ்வதற்கு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக உடனடியாக வைத்திருக்கிறோம். அதற்கான திட்டப் பணிகளையும் நாங்கள் இங்கே வைத்திருக்கிறோம். ஒரு ஸ்மார்ட் சிட்டி, எஜுகேஷன் டெவலப்மெண்ட், ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், இதையெல்லாம் செய்வதற்கு பாரதிய ஜனதா இயக்கத்தின் சார்பாக இந்த முன்னெடுப்புகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு முக்கியமாக உங்கள் மத்தியிலே நான் பகிர வேண்டிய ஒரு கருத்துக்கள் என்பதை உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். வேறு ஏதாவது இவங்க நிறைய விவசாயத்திற்கு நிறைய டிமாண்ட் வச்சுருக்காங்க, உங்கள்கிட்ட அப்புறம் கொடுக்க போகிறாங்க, அதை நம்ம பேசுவோம். ஆனால் விவசாயிகளுக்கு நிறைய பாதிப்பு வந்துடுச்சு, அதை நம்ம நிறுத்தி ஆக வேண்டிய நம்முடைய கடமை. அதை ரவீந்திரநாத் பின்னால் பேசுவார். இவங்க பல போராட்டங்கள் நடத்திட்டாங்க. எம்எல்ஏ ஒரு நாளைக்கு எங்களுக்கு விவசாயிகளை வேணுன்றாரு, ஒரு நாளைக்கு வேணான்றாரு. அவர் என்ன பேசுனா அவருக்கே புரிய மாட்டேனுது. எதாவது பேசுனா எங்களை திட்டுறாரு. அது அவர் புரிஞ்சிக்கணும். மொத்தமாக கட்சி அரசியலை தாண்டி விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். தொழில் வளர்ச்சிக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஓசூர் நகர பகுதி மக்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற பகுதியாக லா அண்ட் ஆர்டர் இங்கே சரியாக இல்லை. எங்கேயோ கொலை செய்கிறான், இங்கே கொண்டு வந்து போட்டு போகிறான். இங்கே இருக்கக்கூடிய அந்த லா அண்ட் ஆர்டர் பாதுகாப்பு சுச்சுவேஷனை நாம் உடனடியாக பகிர வேண்டும். மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், கலவரப்பள்ளி டேமு நீங்கள் பார்க் கட்டினா கூட நாங்கள் போயிட்டு வர முடியாதுன்னு. ஏப்பான்னு, சார் பாதுகாப்பே இல்லை சார், வழியில் என்ன வேணாலும் நடக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். போலீஸ் ஃபோர்ஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு கார்பரேஷனை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டெப்டி கமிஷனர் லெவல்லையாவது ஒரு பெரிய அதிகாரியை போட்டு நிறைய போலீஸ் அதிகாரிகளை உருவாக்கி இந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் இன்றைக்கு முக்கியமாக உங்கள் மத்தியிலே நான் வைத்திருக்கின்ற இந்த என்ன திட்டங்கள்லாம் மக்களுக்கு சென்று சேர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று, இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு உங்கள் மத்தியிலே விரைவிலே நம்முடைய ரயில்வே அமைச்சரை அழைத்திருக்கிறேன். அதுபோல் விவசாயிகளுடைய மாநாட்டிற்காக சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களை அழைத்திருக்கிறோம். விவசாயிகளும் அந்த மாநாட்டை ஓசூர் சூளகிரி பகுதியில் நடத்த இருக்கிறார்கள். விவசாயினுடைய கோரிக்கைகள், வருங்கால திட்டங்கள், வருங்கால பயிர் பாதுகாப்பு திட்டங்கள், இதையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதற்கு இந்த மாநாடுகள் உதவியாக இருக்கும். அதுபோலவே தொழில் வளர்ச்சிக்காக ஏற்கனவே 3 நாட்கள் ஓசூரிலே மாநாட்டை நடத்தினோம். இருந்தாலும் கூட தொழில் வளர்ச்சி, சிறு தொழில்கள் பாதிக்காத அளவிற்கு அவர்களுக்கு ஜிஎஸ்டி பிரச்சனை, மின்சார பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, இதெல்லாம் தீர்ப்பதற்கு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளை அந்த தொழிலுக்கேற்ப உருவாக்குவதற்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இதெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் அந்த தொழில் அமைச்சரை வைத்து நாங்கள் கோரிக்கை வைத்து நிறைவேற்ற இருக்கின்றோம். இதையெல்லாம் அரசியலை தாண்டி இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக பாரதிய ஜனதா இயக்கம் முன்னெடுத்திருக்கின்ற பணிகள் என்பதை உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓசூர் பஸ் ஸ்டாண்டு ஒன்று கட்டியிருக்காங்க, அது வேறு பஸ் ஸ்டாண்டு சீக்கிரம் வரணும், ஆஸ்பத்திரி சீக்கிரம் வரணும், ரயில்வே நிலையம் மேம்படுத்த இருக்கின்றோம். அதுபோலவே இன்னொரு கோரிக்கை இருக்க, ரயில்வேல 2 பெட்டிகள் ஓசூர்லேருந்து சென்னை போவதற்கு கேஆர்புரத்தில் கொண்டு போய் ஓசூரில் இருந்து புறப்படக்கூடிய இந்த நம்முடைய மக்கள் பயன்பாட்டிற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் இங்கே 2 பெட்டிகளை அங்கே கொண்டு இணைப்பதற்கு வேண்டிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அது இன்னும் அரசுடைய அதிகாரிகளுக்கு போய் சேரலை. இங்கே 2 பெட்டியில் ஒரு நாளைக்கு 100-150 பேர் அந்த ட்ரெயினில் இங்கே உட்காந்தாங்கன்னா அந்த 2 பெட்டியை கொண்டு போய் கேஆர்புரத்தில் வரக்கூடிய அந்த ட்ரெயினுக்கு, ஏதாவது ஒரு ட்ரெயின் சென்னைக்கு போகிறதுக்கு, மேபி காலையில் போகிற ட்ரெயினோ இல்லை நைட்டு போகிற ட்ரெயினோ இணைப்பதற்குரிய அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இவங்க ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ரயில்வே கொண்டு வர்றது இன்னும் லேட்டாக வர்றதுனால இந்த 2-3 பெட்டிகளை கொண்டு வந்து கேஆர்புரத்தில் இணைப்பதற்கு வேண்டிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு, உங்களுடைய நாலேஜுக்கு.